சினிமாவில் இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு திரைப்படம் ஆரம்பிக்கும் போது அதுக்கு பின்னணி குரல் ஒன்று வரும். அதாவது ஹீரோ இன்ட்ரொடக்ஷன், ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷன், ஏரியா இன்ட்ரொடக்ஷன், படத்தோடைய கதையோட இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னணி குரலில் யாராவது ஒருத்தவங்க பேசுவாங்க. அந்த மாதிரி ட்ரெண்டை இப்போ உள்ள அஜித்தோடைய 55வது திரைப்படத்திலையும் கௌதம் மேனன் யூஸ் பண்ண போறாரு. அந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுல யாராச்சும் ரொம்ப பிரபலமாக இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்தாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்ச கௌதம் மேனன் கமலை போய் அணுகுனா என்ன அப்படின்னு யோசிச்சிருக்காரு. ஏற்கனவே வேட்டையாடு விளையாடு அப்படிங்கிற படத்துல 2 பேருமே வந்து ஒன்னா இணைஞ்சு வேலை செஞ்சிருக்காங்க. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ அது மூலயமா கமல் கிட்ட நல்ல நட்பு இருக்குது நம்ம கௌதம் மேனனுக்கு. அதனால கமலை அணுகி இந்த வாய்ஸ் ஓவருக்கு அவரை பண்ண சொல்லி கேட்கலாமா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு. ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா தல 55 படத்தில் கமலோட வாய்ஸ் ஓவரில் குறிப்பிட்ட சில காட்சிகள்லாம் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சீக்கிரமாக படம் வரும்போது நம்மளும் அதை பார்க்கலாம்.